சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். நமது சிவசிவ அன்பே சிவம் அறக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அடியாருக்கும் இனிய இரவு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் காயத்ரி மேடம் அவர்களை குருவின் சார்பாக வருக என்று வரவேற்கிறேன். மேடம், வெல்கம் டு அவர் டெஸ்ட் அண்ட் சேனல். நீங்க மனம் நலம் சொல்லி ஒரு டாபிக் எடுத்து சீசன் 2 பேசுறதுக்கு வந்திருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க கண்டினியூ பண்ணிக்கலாம். வெல்கம் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ சார். அனைவருக்கும் வணக்கம். குழு நிறுவன சிவ பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்றிருக்க அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கம். நம்ம தொடர்ந்து மனநலத்தை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து இது 3வது நிகழ்ச்சி. இந்த இன்றைய நிகழ்ச்சியை பத்தி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம மனசை பத்தி என்ன பேசியிருக்கோம், மனநலத்தை பத்தி என்ன பேசியிருக்குன்றது ஒரு சின்ன கிளான்ஸோட இந்த நிகழ்ச்சியை நம்ம ஆரம்பிச்சுக்கலாம். அதாவது மனம்னா என்ன? மனம் அப்படின்றது ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மனசை எப்படி பாதிக்கப்படுது, எண்ணத்தாலதான் மனசு பாதிக்கப்படுது. ஸோ எண்ணத்தை நம்ம சீராக வச்சுக்கல அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய எந்த விஷயமும் கரெக்டா இருக்காது. ஸோ மனநலத்தை நம்ம ஆரோக்கியமா பார்த்துக்கணும் அப்படின்னா நல்லா சாப்பிடணும், நல்ல ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கணும், தூக்கம் நமக்கு நல்லா இருக்கணும், நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் நல்லா இருக்கும், சோஷியல் கேதரிங் இருக்கணும், எங்கேயும் போகாம யார்கிட்டையும் பேசாம வீட்லயே முடங்கி கிடப்பது, எந்த ஒரு இதுவும் பண்ணாம அப்படியே இருந்தோம் அப்படின்னா மனசளவு அதிகப்படியா நம்ம பாதிக்கப்படுவோம். நமக்கு பிடிச்ச விஷயங்கள்ல செய்யாம இருக்கிறது கூட மனநிலை பாதிப்புன்னு கூட கருதலாம். ஏன்னா நமக்கு பிடிச்ச விஷயங்களை நம்ம கண்டிப்பா செய்யணும். நல்லா என்ன சொல்றது, நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கிறது, நல்ல பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றது, அதாவது நமக்கு தேவையான விஷயங்கள்ல செய்யாம பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விடுறது கூட அது நமக்கான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும். ஸோ இதெல்லாம் அப்படியெல்லாம் இருக்கிறது கூட மனநலத்தால பாதிச்சிருக்காங்க. போன நிகழ்ச்சியில மனநலத்துல பாதிச்சிருக்காங்க, இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ரொம்ப முக்கியம் அப்படின்றத பத்தி நம்ம பேசியிருக்கோம். ஸோ எந்த மாதிரியான ஆட்கள் யாரை நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னா, அவங்க பிடிச்ச விஷயத்தையே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அவங்க எதையும் செய்ய மாட்டாங்க. ஒருத்தருக்கு வெளியில போறது, ஊர் சுத்துறது, நல்லா பேசுறது, பிடிச்ச சாப்பாடு சாப்பிட்றது, இதெல்லாம் இருக்கும். அவங்களோட பழக்கமா வச்சிருப்பாங்க. ரொம்ப நாள் தொடர்ந்து அதை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனா என்னைக்கு அவங்க மனநல பாதிக்கப்பட்டிருக்கோ அன்னைக்கே இதெல்லாம் செய்யறத அவங்க ஸ்டாப் பண்ணிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, அவங்க யார்கிட்டயும் அதிகமா பேசுறத விரும்ப மாட்டாங்க. சைலண்டா இருக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க அதிக நேரம் தூங்க மாட்டாங்க. ஸோ தூக்கத்தை அறவே குறைச்சிட்டு இருப்பாங்க. ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா மனநல பாதிக்கப்பட்டிருக்கு. கண்டிப்பா இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தேவை. ஒரு சைக்காலஜிஸ்ட பார்க்கணும். ஸோ மனம் சார்ந்த விஷயம் அப்படின்னு வரும்போதே மக்கள் கூடயே ஒரு தவறான ஒரு கருத்து இருக்கு. நம்ம பைத்தியம் சொல்லிடுவாங்களா, எப்படி போய் நான் இப்படி சொல்றது, மனநிலைக்கு பாதிக்கப்பட்டோர் அப்படின்ற லிஸ்ட்ல நம்மள சேர்த்திடுவாங்களே, நம்ம எப்படி இதை போய் ஸோ எப்படி வெளி பாகங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ரொம்ப முக்கியமோ, உடம்பு சரியில்லைன்னா, தலை வலிச்சா, பல்லு வலிச்சா, கண்ணு வலிச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு டாக்டரை தேடி அவங்க கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறோமோ, அதே மாதிரிதான் மனசு அப்படின்றது ஒரு விஷயம். அந்த விஷயத்த பாதிக்கப்பட்டிருந்தா ஹோல் சிஸ்டம், இந்த பாடி சிஸ்டமே பாதிச்சிடும், கொலாப்ஸ் ஆயிடும். ஸோ ஒரு நாள் அந்த மனசு சஞ்சலப்பட்டுச்சு அப்படின்னா உங்களால ரெகுலரா ஒரு விஷயத்த செய்ய முடியல. அப்போ அந்த எண்ணத்தை உங்களால கரெக்டா ஸ்டடி பண்ண முடியல. ஏன் இப்படி இருக்கும் அப்படின்றது புரிஞ்சுக்க முடியல. திடீர்னு இந்த மனநல பாதிக்கப்பட்டதுனால நிறைய சிம்டம்ஸ் நம்ம பார்க்கலாம். தலைவலி எடுக்கும், தலை சுத்துறது, வாமிட் வர்றது, சோர்வா இருக்கிறது, படுத்துக்கிட்டே இருக்கணும்னு தோணும், அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஷோல்டர் பெயின் எடுக்கிறது, பாடி பெயினா இருக்கும். இதெல்லாம் மனநல சார்ந்த விஷயம். ஆனா இது மனநலம் பாதிக்கப்பட்டதுனாலதான் இந்த சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் வருது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அதனாலதான் ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னா, எப்ப நீங்க மனநலத்தால பாதிக்கப்படுறீங்க, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணாம உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸையும் நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு தனிமையா இருக்க ஆரம்பிக்கிறீங்களோ, இட் மீன்ஸ் தட் யூ ஆர் எஃபெக்டட். ஸோ யூ ஹாவ் டு கன்சல்ட் அ சைக்காலஜிஸ்ட், ஒரு சைக்காட்ரிஸ்ட் போய் பார்க்கணும், சைக்காலஜிஸ்ட் போயிடணும். உங்க மனசுல இருக்கிறத பேசணும். அட்லீஸ்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயாச்சும் நீங்க பேசணும். நீங்க அட்லீஸ்ட் நோட்டீஸ் பண்ணணும், இந்த விஷயத்தாலதான் என்னால
பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வரைக்கும் பார்த்த விஷயங்கள் இதுதான். இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நாம மனசை ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கிக்கணும். அதாவது ஸ்ட்ராங் மென்டல் ஹெல்த் அப்படின்றது. ஆமாங்க, பிறந்தோம் வளர்ந்தோம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். யாரோ ஒருத்தர் போற போக்குல வந்து நம்மள ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு நம்ம மனசை கெடுத்து விட்டுட்டு போயிடுறாங்க. டேக் இட் ஃபார் த கிராண்டட் அப்படின்னு வரைட்ல வந்துட்டோம் அப்படின்ட்டு புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. சில பேரை நம்ம பார்த்திருப்போம். அவன் அப்படி சொல்லிட்டான், அதனால என் மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, அதையே நான் வந்து ஒரு வாரம் அதே நினைச்சிட்டு இருக்கேன், என் மனசு விட்டு அது போகவே மாட்டேன், என் மனசு ஆறவே மாட்டேங்குது, நான் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அதையே யோசனை பண்ணிட்டு இருப்பான். அவன் பாவம் போக பாட்டுல ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு போயிட்டான். பட் ஆனா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதையே திங்க் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருப்பீங்க. அது உங்களோட மென்டல் ஹெல்த்தை பாதிக்கிறது. அதனால நீங்க ஒழுங்கா தூங்குறது இல்லை, ஒழுங்கா சாப்பிட்றது இல்லை, உங்களுடைய விஷயங்களை கரெக்டா நீங்க செய்யறது இல்லை. எதுக்கு? யாரோ ஒண்ணு ஏதோ ஒண்ணு சொன்னாங்கன்றதுனால உங்களோட மனசு ஏன் பாதிக்கப்படுது? அப்போ உங்களுடைய மனசு உங்க கண்ட்ரோல்ல இல்லை. ஸோ இன்னைக்கு அதை தான் நம்ம பார்க்க போறோம். நாம ஏன் இன்னொருத்தர் கண்ட்ரோல் இருக்கணும்? மைண்ட் அப்படின்றது இட்ஸ் நாட் அ பார்ட் ஆஃப் தி பாடி. ஸோ நம்ம பாடிக்குள்ள இருக்கிற உறுப்புகள் கிடையாது. இதயம், மூளை அந்த மாதிரி இருக்கிற மாதிரி அது ஒரு உறுப்பு கிடையவே கிடையாது. ஸோ மனம் அப்படின்றது முழுக்க முழுக்க எல்லா எண்ணத்தை சார்ந்தது, தாட்ஸ். சரியா? எண்ணங்கள் உங்களோட எண்ணங்கள் கரெக்டா சீரமைக்கப்படலை அப்படின்னா கண்டிப்பா நீங்க பாதிக்கப்படுவீங்க. அந்த எண்ணத்தை வந்து நீங்க தான் ரூல் பண்ணணும். யூ ஹாவ் டு ரூல் தி மைண்ட். ஓகேவா? தாட்ஸ், அந்த தாட்ஸ் நீங்க, அந்த மைண்டை நீங்க ரூல் பண்ணாம இஃப் மைண்ட் ரூல்ஸ் யூ, வாட் வில் ஹேப்பன்? டெஃபினட்டா நீங்க கொலாப்ஸ் ஆயிடுவீங்க. யூ வில் பிகம் டிஸ்டர்ப். ஸோ உங்களோட மைண்டை நீங்க ரூல் பண்ண கத்துக்கோங்க. ஸோ டுடேஸ் கிளாஸஸ் ஆல் இஸ் அபவுட் தட் ஒன்லி. பண்ணுங்க மேடம், அன்மியூட் பண்ணுங்க. போன் கால் வந்துருச்சோ? அன்மியூட் பண்ணுங்க, அன்மியூட் பண்ணுங்க. காயத்ரி மேடம் அன்மியூட் பண்ணுங்க. மேடம் அன்மியூட் பண்ணுங்க மேடம். கேமரா ஆன் பண்ணுங்க. கேமரா ஆன் பண்ணுங்க மேடம். ஆன்ல தான் இருக்குங்க சார். ஷேர் வீடியோ கொடுங்க. ஷேர் வீடியோ கீழே ஷேர் வீடியோ காமிக்கிறீங்களா? இப்ப கேமரா ஆஃப் ஆயிருச்சு. ஷேர் வீடியோ கொடுங்க. ஓகே. போன் கால் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல மேடம், கனெக்ட் ஆகல. லைவ் விட்டு வெளியே போயிட்டு திருப்பி ரீஜாயின் பண்ணுங்க. மேடம் என் வாய்ஸ் கேக்குதா? ஹியரபிளா? ஓகே 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 ஓகே. போன லேண்ட்ஸ்கேப்ல திருப்பி அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நம்மளோட எண்ணத்தை வந்து நாம தான் கண்ட்ரோல் பண்ணும். இது நம்ம மனசுக்குள்ள ஏற்படுற இந்த ஒரு எண்ணம். இந்த பாதிக்கிற அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ முதல்ல அதை கண்டுபிடிக்கணும். என்னுடைய வந்து இந்த இந்த தாட், இந்த பர்டிகுலர் தாட் வந்து என் எண்ணத்தை அதிகமா பாதிக்கப்படுது, என் நிம்மதியை கெடுத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏன்னா நம்ம நிம்மதியை எது கெடுக்குதுன்றதே தெரியாமையே நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம்னா அது கூட டிராவல் ஆயிட்டு இருப்போம். என்ன ஆச்சுன்னே தெரியல, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, தலை சுத்துற மாதிரி இருக்கு, வாமிட் வர மாதிரி இருக்கு, படப்படான்னு இருக்கு, பயமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது நிறைய காரணங்கள் சொல்லிக்கிட்டே இருந்துட்டு இருப்போம். ஸோ முதல்ல பொறுமையா இருங்க. உங்க மனசுல ஏற்படுற எண்ணம் எதனால இந்த இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்குள்ள நடந்துட்டு இருக்கு அப்படின்றத முதல்ல திங்க் பண்ணணும். நீங்க தான்
என் மன நிம்மதி கெடுக்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்னன்றத நீங்க தான் கண்டுபிடிக்கணும். வெளியில இருக்கிற ஆட்களுக்கோ, பக்கத்துல இருக்கிறவங்களுக்கோ, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கோ, அம்மா அப்பா, உங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கோ இத கண்டிப்பா அவங்களுக்கு தெரியாது. அப்படியே உங்களோட மனசுல இருக்கிற விஷயங்கள் பாதிக்கப்படுது அப்படின்னா, உங்க மனசு ஏன் பாதிக்கப்படுதுன்னு முதல் கொஸ்டின் அதை கேளுங்க. நீங்க கேள்வி கேட்டா அதுக்கு கண்டிப்பா பதில் கிடைக்கும். கண்டிப்பா பதில் கிடைக்கும். அதுக்கப்புறம் எந்த எண்ணம் பர்டிகுலரா என்ன வந்துட்டு என் நிம்மதிய வந்து இழக்க செய்யுது அப்படின்றத நீங்க மனசுல கேட்க கேட்க உங்களுக்கு அதுக்கான பதில் வரும். மேபி உங்களோட கோவமா இருக்கலாம். மேபி உங்களுடைய நிம்மதி கெடுறதுக்கான காரணம் உங்களோட யார் மேலேயும் ஒருத்தர் பெரிய கோவமா இருக்கலாம், இல்ல பொறாமையா இருக்கலாம், இல்ல உங்களுடைய லேசினஸா இருக்கலாம். ஒரு வேலையை செய்யாம அந்த நேரத்துக்கு செய்யாம போர்காஸ்டினேட் பண்றது, அப்புறமா செஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு அந்த கடைசியில அந்த விஷயத்த நீங்க செஞ்சே இருக்க மாட்டீங்க. என்னோட லேசினஸ்னால தான் இந்த விஷயத்த நான் செய்யல, அதனால எனக்கு வர வேண்டியது வரல, என்னால இந்த வாய்ப்பை நான் இழந்துட்டேன். ஸோ அதனால அதோட பின்விளைவுகள் சந்திக்க வேண்டியதா வரும் இல்லையா? இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணும், உங்களை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போய் சேர்ந்துடும். ஒரு டிப்ரெஷன், பொறாமை குணத்தை ஏற்படுத்தும், ஹேங்கர், ஓவர் திங்கிங், அந்த லெவலுக்கு உங்களை கொண்டு போய் சேர்ந்துடும். ஸோ முதல்ல உங்களோட எண்ணத்தை நீங்க வலுப்படுத்துங்க. ஸோ எந்த எண்ணமா இருந்தாலும் அது நம்மள ஓவர் ரூல் பண்ணவே கூடாது. ஸோ இதை வந்து ஓவர் கம் பண்ணணும். இந்த எண்ணத்தை வந்து நாம ஓவர் பண்ணோம்னா முதல்ல உங்களுக்கு ஒரு புரிதல் வரணும். அவன் யாரோ ஒருத்தர் வந்து என்ன இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்காக நான் வந்து கவலைப்பட்டுட்டு இருக்கேன். இந்த கவலை நிஜமாவும் முக்கியமா? இந்த ஒரு விஷயத்துக்காக நான் கவலைப்பட்டுட்டு இருக்கேன் இல்லையா? அழுதுட்டு இருக்கேன், புலம்பிட்டு இருக்கேன், கோபப்படுறேன், பொறாமப்படுறேன், பல விஷயங்கள் நடக்கும். ஏதோ ஒரு இன்சிடென்ட் நம்ம வீட்டுல நடந்திருக்கும். அந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்த நினைச்சுக்கிட்டு நிறைய விஷயங்கள் நமக்குள்ள இருக்கும். ஒண்ணு பொறாமப்படுறது, நம்ம வந்து டிப்ரெஷன் ஆயிடுறது, ஓவர் திங்க் பண்றது, அவன் ஏன் இப்படி பேசினான், அப்படி செஞ்சான் அப்படின்னு சொல்லிட்டு இதை பத்தி நீங்க தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணும்போது தேவையே இல்லை, இதெல்லாம் ஒரு விஷயமா, இதை பத்தி நம்ம திங்க் பண்றதுனாலதானே நம்ம மனசு பாதிக்கப்படுது. ஜஸ்ட் லீவ் இட், ஜஸ்ட் லீவ் இட் அண்ட் இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. நான் வந்து தப்பு பண்ணல, அவன் என்ன தப்பா நினைக்கிறான் அப்படின்னா அது அவனோட எண்ணம், இது என்னோட எண்ணம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் பண்ணது கரெக்ட். நான் யாருக்குமே கஷ்டத்தை கொடுக்கல, யாருக்கிட்டையும் பொய் சொல்லல, யாரையும் நான் ஏமாத்தல. நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து கரெக்டா தான் நடந்துட்டு இருக்கேன். அவன் தப்பா நினைக்கிறாங்க, அவ தப்பா நினைக்கிறா அப்படின்னா அதுக்கு நான் ரெஸ்பான்சிபிள் இல்லை அப்படின்றத உங்க மைண்டுக்கு புரிய வைங்க. கண்டிப்பா யாரோ ஒருத்தர் தப்பா நினைக்கிறாங்கன்றதுக்காகவும் எல்லார்கிட்டையும் போயிட்டு உங்களை ப்ரூவ் பண்ணிட்டு இருக்க முடியாது. யூ ஆர் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தேர் தாட். புரியுதுங்களா? அது அவனோட எண்ணம், அவன் என்ன வேணாலும் நினைச்சிட்டு போட்டும். உங்களை தப்பா நினைக்கிறாங்க அப்படின்னா அது அவங்களோட சுதந்திரம், அவங்களுடைய தாட், அவங்களோட எண்ணம். அதை நீங்க உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. முதல்ல இது புரிஞ்சுக்கோங்க. எல்லாருக்கும் போயிட்டு ஒரு கிளாரிபிகேஷன், எல்லாருக்கும் நான் நல்லவனா இருக்கணும் அப்படின்றத நீங்க ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா இதுதான் நடக்கும். என்ன, ஆல்ரெடி மன நிம்மதி இல்லாம இருக்கிட்டு இருக்கீங்க. அந்த மன நிம்மதி எப்படி வலுவாகும் அப்படின்னா நீங்க உங்களுக்கு சரியா இருக்கீங்களா அப்படின்றது தெரிஞ்சா மட்டும் போதுமே தவிர உலகத்துல இருக்கவங்க எல்லாருக்கும் போயிட்டு நீங்க ப்ரூவ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களால அது சாத்தியம் கிடையாது. ஸோ இதனாலதான் மன நிம்மதியை இழக்கிறோம். ஸோ நீங்க செய்கிற விஷயத்துல முதல்ல வந்துட்டு உங்களுக்கு நீங்க உண்மையா இருங்க, உங்களுக்கு நீங்க ட்ரூத்ஃபுல்லா இருங்க, உங்களை நீங்க ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. நீங்க செய்யறது கரெக்டா தப்பா இல்லையா அப்படின்றத நீங்க ஃபர்ஸ்ட் நினைச்சு அதுக்கு ஆராய்ச்சி பண்ணிட்டு உங்களோட மன நிறைவு உங்க கையில தான் இருக்கு. அதை விட்டுட்டு மத்தவங்க கையில நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால அதுல இருந்து வெளியே வரவே முடியாது. மென்டல் ஸ்ட்ராங்னஸ் வந்து அப்பதான். ஸோ ஒருத்தர் வந்து நம்மள வந்து திடீர்னு வந்துட்டு நம்ம ஒரு விஷயம் செஞ்சிருப்போம், அந்த விஷயம் அவங்களுக்கு பிடிச்சிருக்காது, அவங்களோட கருத்துக்களை நம்ம கிட்ட சொல்லுவாங்க. நீ இதை எப்படி பண்ணிருக்கலாமே, நீ அப்படி பண்ண, எனக்கு அது பிடிக்கல அப்படின்னு சொன்ன உடனே மனசு பாதிச்சிடும். அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு இதை பண்ணேன், என்னை வந்து நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு நீங்க உடனே வந்து ஃபீல் பண்ணுவீங்க. Their thought should not overrule you.
உங்களை வந்து அவங்களோட தாட்ஸ் வந்து ஓவர் ரூல் பண்ணவே கூடாது. அப்படி அந்த ஓவர் ரூல் பண்ணாம ஓகே ஐ கன்சிடர் திஸ், நான் அதை ஏத்துக்கிறேன், நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு நான் என்னன்னு பாக்குறேன், எது எது கரெக்ட் பண்ணுதோ அதை நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்க மனசை பாதிக்காம நம்ம வந்து ஸ்டெபிலிட்டியோட இருக்க முடியும், மென்டல் ஸ்ட்ராங்னஸ் ஃபில் பண்ணும். ஒரு சிலரை நீங்க பார்த்திருப்பீங்க உங்க வீட்லயே வந்து என்ன ஆனாலும் சரி இந்த பொண்ணு இந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு அசறதே இல்லை, கண்ணுல ஒரு சொட்டு தண்ணி வராது, ஜஸ்ட் லைக் தான் தூக்கி போட்டுட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. மனசாட்சியே இல்லப்பா இவங்களுக்கு. சரியா? இவங்க எல்லாம் என்ன ஜென்மொன்னுமே தெரியல, இப்படி இருக்காங்க. என்னெல்லாம் யாரான ஒருத்தர் செஞ்சுட்டாங்கன்னா எனக்கு 4 நாள் சாப்பாடு இறங்காது, நான் 4 நாள் தூங்க மாட்டேன் அப்படின்னா அவங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு பேரு அவங்க நல்ல கெட்டவங்க, நீங்க ஸ்ட்ராங்கா இல்லாததுக்கு நீங்க நல்லவங்களா சொல்லுங்க? சோ இங்கேயே பதில் இங்கேயே உங்ககிட்டயே இருக்கு, நீங்க தான் சொல்றீங்க. அப்போ அவங்க அவங்க விஷயத்துல அவங்க செய்யற விஷயத்துல தே ஆர் வெரி கிளியர், அவங்க என்ன பண்றாங்கன்றது அவங்களுக்கு நல்லா தெரியுது. ஸோ அதனால மற்றவங்களோட எண்ணத்துக்கு அவங்க அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது கிடையாது, மற்றவங்களோட எண்ணத்தை தான் மேலேயே திணிச்சுக்கிறதும் கிடையாது. அவங்களுக்கு தெரியுது அவங்க பண்ற விஷயம் தப்பா ரைட்டா அப்படின்னு சொல்லிட்டு. இங்க நீங்க செய்யற விஷயம் தப்பா ரைட்டு தப்பா சரியாவே இருந்தாலும் மற்றவங்க சொன்னாங்க அப்படின்றதுக்காக உங்க மனசை நீங்க பாதிக்க வைக்கிறீங்க. ஸோ இதுதான் உங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள வித்தியாசம். மென்டல் ஸ்ட்ராங்னஸ் அப்படின்றத நீங்க வந்து மற்றவங்களுடைய தாட்ஸை உங்க மேல திணிக்காம வச்சுக்கிறதே வந்து மென்டல் வந்து உங்களுடைய மனநலத்தை வந்து ஸ்ட்ராங்கா வச்சுக்க முடியும். அதே மாதிரி அதுக்கான ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு முக்கியமான விஷயம் நீங்க ஸ்ட்ராங்னஸை வந்து டெவலப் பண்றதுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெகுலர் மெடிடேஷன் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். தாட்ஸ் வந்துட்டு நீங்க வந்து என்ன நினைக்கலாம், ஒருவேளை நம்ம மனசை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஓவர் நைட்ல ப்ராக்டிஸ் பண்ணி மனசுல இருக்கிற நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிடலாம் அப்படின்ட்டு நீங்க நினைக்கலாம். பட் என்ன ஆனாலும் சரி, நம்மளோட ஒரு நாளைக்கு ஒரு மனுஷனுடைய மைண்ட்ல 60,000 தாட்ஸ் வந்துட்டு இருக்கு. 60,000 தாட்ஸ்ல நல்லது கெட்டது நிறைய விஷயங்கள் இருக்கும், அது எல்லாமே நம்ம மைண்ட்குள்ளதான் இருக்கும். சப்கான்ஷியஸ் மைண்ட்ல போயிட்டு எல்லாமே ஸ்டோர் ஆயிட்டு இருக்கும். அப்போ நீங்க உங்க மனசுக்குள்ள இருக்கிற நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாத்தையும் எடுக்க முடியும் அப்படின்னு நீங்க நம்புறது சாத்தியமே இல்லை. பட் பாசிட்டிவ் தாட்ஸை வந்து அது மேல கண்டிப்பா போடலாம். சரியா? ஸோ அந்த மாதிரி பாசிட்டிவ் தாட்ஸை வந்து உங்க மனசுக்கு நீங்க தொடர்ந்து சொல்லிக்கிறது மூலியமா உங்களால மனசை வந்து கிளியர் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து மைண்டோட டாக்ஸிசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, கழிவுகளை நீக்குவது. மைண்ட்ல இருக்கிற அந்த கழிவுகளை நீக்கணும் அப்படின்னு சொன்னா ஏற்கனவே இருக்கிற பழைய தாட்ஸை பத்தி திரும்ப திரும்ப திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுவே தான் உங்களை சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கும். ஸோ புது எண்ணங்களை போட போட அந்த பழைய கழிவுகள் கீழே போயிட்டு மேல இருக்கிற எண்ணங்கள், புது எண்ணங்கள் வந்து உங்களை லைஃப் வந்து அழகா டீல் பண்றதுக்கு அது ரொம்பவே உங்களுக்கு உதவிகரமா இருக்கும். எண்ணங்கள் வந்து இப்ப பாத்தீங்கன்னா நம்ம மைண்டுக்கு வந்து அது ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்லலாம். அது என்ன சொன்னாலும் நம்பும், அதுக்கு உண்மை எது எது பொய் எது நல்லது கெட்டது இதெல்லாம் தெரியாது. சரியா? அது கண்மூடித்தனமா நம்பும். ஸோ அதனாலதான் சொல்லுவாங்க நல்ல எண்ணங்களை கொண்டு வாங்க, தப்பாவே நினைக்காத, நெகட்டிவா திங்க் பண்ணாத, எதையும் நல்லதே நடக்கும் நம்பு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இதுக்கு உண்மையிலேயே வந்து இது சைக்கலாஜிக்கலா பாசிட்டிவ் தாட்ஸை டெவலப் பண்றதுக்காக சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான். இது பெரியவங்க வந்து சும்மா சொல்லிடல. ஸோ பிரெயினுக்கு வந்து சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து ஒரு குழந்தை மாதிரி, அது எது சொன்னாலும் நம்பும். அந்த பிரெயினுக்கு வந்துட்டு நம்ம நல்ல எண்ணங்களை திணிப்போம். நம்ம ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கோம், நிறைய கெட்ட விஷயங்கள்லாம் நடந்திருக்கு, தீராத கஷ்டம், தீராத சோகங்கள்லாம் நடந்திருக்கும், ஒருத்தரை இழந்திருப்போம், ஆக்சிடென்ட்ல அடிபட்டு இருக்கோம், காயங்கள் பட்டு இருக்கோம், அதை மறக்கவே முடியாத ஒரு விஷயத்துல நம்ம அதுல வந்து அதையே நினைச்சு நம்ம ரொம்ப சோகத்துல ஆழ்ந்து கடந்திருப்போம். ஸோ அதுல இருந்து நான் எப்படி வர்றது அப்படின்னா
நடந்து முடிஞ்சிருச்சு, இந்த இதுல இருந்து நான் மீண்டு வந்து என்னுடைய புது லைஃப நான் டீல் பண்ணும். நீங்க அப்படின்னு நினைச்சா உங்களுக்கு ஒரு புதிய பாதை ஒண்ணு கிடைக்கும், உங்களால முன்னேற முடியும். அதை விட்டுட்டு என்ன நடந்த விஷயத்தையே நீங்க வந்துட்டு திங்க் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களால என்ன சாதிக்க முடியும் சொல்லுங்க. இப்போ நினைக்கிற தாட்ஸை பத்தி யோசனை பண்ணுங்க. நம்ம தாட்ஸ் நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா ஒண்ணு கடந்த காலத்துல நடந்த அந்த கசப்பான சம்பவத்தை பத்தி நம்ம பேசிட்டு இருப்போம், நினைச்சிட்டு இருப்போம். அதேதான் இல்லையா? எதிர்காலத்துல நடக்க போற விஷயத்த பத்தி நம்ம வந்து நினைச்சிட்டு இருப்போம். ஸோ இந்த ரெண்டு தாட்ஸையும் யோசிச்சு பாருங்க. ஏற்கனவே நடந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, பாஸ்ட் டென்ஸ், கடந்த காலத்துல நடந்த ஒரு விஷயம், அதை உங்களால மாத்த முடியுமா? அதையே திங்க் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க, இது ஏன் இப்படி நடந்துச்சு, வை, எனக்கு மட்டும் ஏன் நடந்துச்சு, வை மீ அப்படின்ற மாதிரி. நீங்க எத்தனை நேரமும் இந்த கொஸ்டின் 1000 முறை கேள்வி கேட்டாலும் நடந்த விஷயத்த உங்களால கண்டிப்பா மாத்தவே முடியாது. உங்களுக்கு அதனால வந்து டைம் மட்டும்தான் வேஸ்ட், நாட்கள் வேஸ்ட் ஆயிட்டு இருக்கு, உங்களுடைய திறமைகள் வேஸ்ட் ஆயிட்டு இருக்கு, உங்களோட முயற்சிகள் வேஸ்ட் ஆயிட்டு இருக்கு. நீங்க ஒண்ணுமே பண்ணாம லேசி ஆயிட்டு இருக்கீங்க, நீங்க வந்து ப்ரொடக்டிவா இல்லாம இருக்கிறீங்க, சோர்வு அடைஞ்சிட்டு இருக்கீங்க. அப்படிதான் போயிட்டு இருக்கும். அதை விட்டுட்டு இன்னும் என்ன பல பேர் என்ன பண்ணுவாங்க, ஏன் எதிர்காலம் எப்படி இருக்குமோ தெரியலையே, மாட்டானா, பல டென்ஷன்ஸ். ஸோ இது இனிமே ஃபியூச்சர் நடக்க போற விஷயத்தை பத்தி இன்னைக்கே திங்க் பண்ணிட்டு இருப்பேன். யாராவது இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த நிமிஷம் இந்த நாள் எனக்கு ரொம்ப பொக்கிஷமா இருக்கு, இதை நான் சிறப்பா வாழணும், எல்லாம் என்னோட கடமை இருக்கும். குழந்தையுடைய புன்னகையை ரசிங்க, கணக்கு ரசிச்சு நீங்க பண்ணக்கூடிய 2 விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க வந்து வளராது, கண்டிப்பா கிடையாது. அதே நமக்கு தெரியவே தெரியாது என்ன போகும், we can plan, பட் திரும்பவும் ஒரு நாள் நம்ம கையில இருக்கு, இன்னைக்கு பண்ணிக்கலாம். ஸோ அதை கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் நீங்க அப்படின்னா இதனால நம்ம ஒண்ணும் கிடையாது. வலுப்படுத்துறதுக்கு நல்ல எண்ணங்களை நம்ம லைஃப்ல முயற்சி செய்யணும். யோகாசனத்துல வந்து முயற்சி பயிற்சிகள் நிறைய கொடுத்துருக்காங்க. ஒரு அமைதியா நின்றுட்டு உட்கார்ந்துட்டு பண்ணும், பிரீத் இன், பிரீத் அவுட், தட்ஸ் ஆல். மேடம் உங்க வாய்ஸ் ஹலோ, சாரி. மேடம் கேக்குதுங்களா? ரீஜாயின் பண்ணுங்களேன்.
மேடம் கேக்குதா? மேடம் கேக்குதா? காயத்ரி மேடம் கேக்குதுங்களா? மேடம் கேக்குதா? கேக்குதுங்களா? ஓகே. இப்ப கேமரா ஆன் பண்ணிக்கிறீங்களா? நான் ஆடியோல பேசிக்கிறீங்களா? ஹலோ, சார் கேமரா ஆன்ல தான் இருக்கு. ஷார்ட் வீடியோ கொடுங்க, ஷார்ட் வீடியோ கொடுங்க. மொபைல்ல நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்குன்னு நினைக்கிறேன். கேமரா ஆன் பண்ணுங்க, ஷார்ட் வீடியோ கொடுங்க. வைஃபைல கனெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்களா? ஆமாங்க சார். வைஃபைல கனெக்ட் பண்ணீங்கன்னா போனோட இது வந்து டு நாட் டிஸ்டர்ப் மோட் போடுங்க, ஏரோப்ளேன் மோட் போட்டுருங்க, அப்ப ஈஸியா இருக்கும். போனை வந்து ஏரோப்ளேன் மோட் போட்டுருங்க. அப்ப போன் கால் வந்தா உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்காரு, அப்போ அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கு. ஓகேங்க சார். போட்டீங்களா? ஏன்னா அப்போ சார் உங்களுக்கு வைஃபை கிளாஸ் என்னாச்சு? இப்போ கண்டினியூ ஓகேங்களா? பண்ணுங்க. இப்போ கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். ஸோ எப்படி வந்து நம்மளுடைய மனநலத்தை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும், ஹவு டு பி மென்டலி ஸ்ட்ராங், ஹவு டு டெவலப் த மை ஸ்ட்ராங் மைண்ட் செட், அப்புறம் வாட் இஸ் மைண்ட் செட். ஸோ அந்த மைண்ட் செட்டை வந்து நம்ம எப்படி ஸ்ட்ராங் ஆக்கிக்கணும் அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா காத்து வந்தாலும் சரி, புயல் வந்தாலும் சரி, ஒரு கல் வந்து ஒரு இடத்துல வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த கல்லை வந்துட்டு எவ்வளோ பெரிய ஒரு கடல் வச்சுக்கோங்க, கடல்ல ஒரு பெரிய சட்டான் அப்படின்னு சொல்லுங்க, பாறை அப்படி இருக்கு, பாறை இருக்கு. அந்த பாறையில எவ்வளவு புயல் வந்தாலும் சரி, காத்து வந்தாலும் சரி, அதை அசைக்கவே முடியாது. சரிங்களா? அந்த அளவுக்கு வந்து அது ஸ்ட்ராங்கா கல்லாவே இருக்கும். ஸோ நாமளும் நம்மளுடைய மனநலம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, புகழ்ச்சிக்கு அடிமை ஆயிடக்கூடாது. ஒருத்தர் நம்ம இழிவா பேசுறாங்க அப்படின்றதுக்காக நம்ம வந்து நம்ம நம்மள வந்து நம்மளையே நம்ம கேவலப்படுத்திக்க கூடாது. அதே மாதிரி அவங்க வந்து நம்மள பேசிட்டாங்களே அப்படின்றதுக்காக நாம ஒன்றும் இல்லை அப்படின்ற ஒரு முடிவுக்கும் வந்துடக்கூடாது. அதே மாதிரி நம்மள புகழ்ந்தாலும் சரி, நம்மள வந்து பிளேம் பண்ணாலும் சரி, நீ தான் இதுக்கு காரணம், உன்னாலதான் இப்படி நடந்தது அப்படின்னு நம்மள பிளேம் பண்ணாலும் சரி, நம்மள புகழ்ந்து பேச ஆஹா ஓஹோன்னு புகழ்வாங்க சிலர் எல்லாம் ஒண்ணுமே இல்லாம. சோ அந்த புகழ்ச்சிக்கும் அடிமையாயிடக்கூடாது. அப்பயும் நீங்க அதே மனநிலையில தான் இருக்கணும். நம்மள வந்து நீங்க எனக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்ததுக்கு காரணமே நீங்க தான் அப்படின்னு சொன்னாலும் அதுக்குமே அசரக்கூடாது. நமக்கு கெயின் ஆனாலும் சரி, அது லாபம் ஆனாலும் சரி, நஷ்டமானாலும் சரி, நம்ம வந்து டிஸ்கிரேஸா இருந்தாலும் சரி, சந்தோஷமா இருந்தாலும் சரி, இல்ல ரொம்ப வலி வேதனையோட இருந்தாலும் சரி, நம்ம மனநிலை சமநிலையோட தான் இருக்கணும். அந்த சமநிலையோட இருந்தோம் அப்படின்னா யாருடைய எண்ணங்களும் நம்மள தாக்காது. நம்மள வந்து யாருமே நம்மள கஷ்டப்படுத்த முடியாது. நம்மளால ஸ்ட்ராங்கா இருக்க முடியும். ஸோ ஸ்ட்ராங் மைண்ட் செட் வந்துட்டு ஒன்லி திஸ் இஸ் கேன் ஹெல்ப். ஸோ நீங்க வந்துட்டு எல்லாருடைய மனநிலை தகுந்த மாதிரி உங்களோட மைண்ட் செட்டை வந்து நீங்க மாத்திக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால ஸ்ட்ராங்கா இருக்க முடியாது. ஒரு ஸ்ட்ராங் மனநிலையை நம்ம பில்ட் பண்ணணும்னா கண்டிப்பா வந்துட்டு அப் அண்ட் டவுன்ஸ் வந்தாலும் சரி, எந்த விஷயமா இருந்தாலும் சரி, நம்ம வந்துட்டு அசரவே கூடாது. ஒரே மனநிலையோட இருக்கணும். அந்த ஒரே மனநிலையா இருக்கணும் அப்படின்னா என்ன எந்த எண்ணத்துக்கு நம்ம வேல்யூ பண்ணணும், அதாவது எந்த எண்ணத்தை வந்துட்டு நம்ம வந்து ஓகே இது கரெக்ட், நம்ம பண்ணிட்டு இருக்குது தப்பு ரைட்டுன்னு சொல்லிட்டு நமக்கு நாம தெரிஞ்சுக்கணுமே தவிர மற்றவங்க வெளியாட்கள் வந்து நம்மள வந்து எவாலுவேட் பண்ற அளவுக்கு நம்ம அவங்களுக்கு பர்மிஷனே கொடுக்க கூடாது. நம்மள நாமளே ஜட்ஜ் பண்ணிட்டு நாமளே கரெக்ட் பண்ணிக்கிற மனநிலையில நம்ம இருந்தோம்னால் நம்மளால ஸ்ட்ராங் மைண்ட் செட்டை நம்மளால பில்ட் பண்ண முடியும். யாரும் நம்மள எதுவுமே பண்ண முடியாது. அதே மாதிரி ஸ்ட்ராங் மைண்ட் செட்டுக்காரங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா,
நம்ம கிட்ட வந்து எப்பயுமே வந்துட்டு அதாவது ஒரு ரெசிலன்ஸோட இருக்கணும். அதாவது நமக்குள்ள வந்து ஒரு பவுன்ஸ் பேக் இருக்கணும். ஒரு கஷ்டம் வந்தாலும் சரி, ஒரு நஷ்டம் வந்தாலும் சரி, ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி, அதுலயே மூழ்கி போயிடாம அந்த ஒரு விஷயத்தையே திங்க் பண்ணிக்கிட்டு நான் என்ன பண்றதுனே தெரியல, நான் இப்படியே இருந்துருவேனா அப்படின்னு சொல்லிட்டு ராங் தாட்ஸ்குள்ள போகாம வாட் நெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட இருக்கிறவங்கள தான் ஸ்ட்ராங் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களோட மென்டல் ஸ்டெபிலிட்டி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பவுன்ஸ் பேக் அப்படின்னு சொன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம். இப்போ வந்து ஓகே பிஸ்னஸ் பண்ண லாஸ் ஆயிடுச்சு, இப்போ என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னா நெக்ஸ்ட் அந்த பிஸ்னஸை வந்து ப்ராஃபிட்டா சக்சஸ்ஃபுல்லா ஆக்கணும்னா அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு தான் நீங்க திங்க் பண்ணணுமே தவிர ஐயோ அந்த பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணிட்டு நான் எதுக்குமே லாய்க்கு இல்லை, நான் இனிமே எதுவுமே என்னால் லைஃப்ல சாதிக்கவே முடியாது அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு போயிடக்கூடாது. ஸோ பவுன்ஸ் பேக்கிங் சிஸ்டம் வந்து நீங்க வச்சுக்கணும். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு என் மைண்டை வந்து ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய யுக்தி. ஹவு டு கண்ட்ரோல், நீங்க வந்து உங்களோட மைண்ட் செட்டை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா எதுக்குமே எந்த ஒரு ஒரு தாட்ஸ் வந்து உங்களை எஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா அந்த தாட்டோடைய இது எந்த கோணத்துல இந்த தாட்ஸ் வந்து உங்களை எஃபெக்ட் பண்ணுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு நீங்க ரியாக்ட் பண்ணாம இருக்கிறது. ஸோ இப்போ வந்து இவங்க என்னை வந்து கேவலமா பேசிட்டாங்க, என்னை வந்து பிளேம் பண்றாங்க, கிளைம் பண்ணிட்டாங்க. ஸோ அத நிறைய பேர் வந்துட்டு அந்த ஒரு விஷயத்துல இருந்து வெளியே வரமாட்டாங்க. என்ன ரொம்ப கேவலமா பேசிட்டாங்களே, என்னை வந்து பிளேம் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு ஓவர் திங்க் பண்ணிக்கிட்டே உட்காந்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த விஷயத்துல இருந்து நீங்க வெளியில வரணும். அந்த நெகட்டிவ் தாட்ஸ்ல இருந்து வெளியே வந்துட்டு அதை உங்களுக்கு எஃபெக்ட் ஆகாம நீங்க பார்த்துக்கணும். உங்களுடைய கோல்ஸ் என்ன, உங்களுடைய நெக்ஸ்ட் கோல்ஸ் என்ன செட் பண்ணிட்டு அந்த கோலை நோக்கி நீங்க போகணும். நான் வந்து நெக்ஸ்ட் பிஹெச்டி படிக்கணும், நான் ரிசர்ச் ஒர்க் பண்ணணும், என்னோட கோல் வந்துட்டு நான் ஒரு டிகிரி முடிக்கணும், நான் வந்து நல்லா சமைக்கணும், என் பசங்களை நல்லா பார்த்துக்கணும், என் குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கான ஒரு கோலை செட் பண்ணிட்டு அந்த கோல்ல மைண்ட் ஃபுல்லா அதுக்கான முயற்சி என்னவோ அதுல டிராவல் பண்றதுக்கு நீங்க ட்ரை பண்ணணும். அப்படி நீங்க பண்ணும் பொழுதுதான் உங்களால மைண்ட்ஃபுல்லா இருக்க முடியும். உங்களோட தாட்ஸுக்கு உங்களால வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியும். அந்த தாட்ஸ்க்குள்ள நீங்களால டிராவல் பண்ண முடியும். இல்லைன்னா அந்த மைண்ட் செட் வந்து உங்களுக்கு இருக்காது. உங்களால நீங்க வந்து மற்றவங்களுடைய மைண்ட் என்ன நினைக்குதோ அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க தான் உங்களை ரூல் பண்ணுவாங்களே தவிர நீங்க உங்களுடைய மைண்ட் செட் கூட நீங்களால டிராவல் பண்ண முடியாது. உங்களால நிம்மதியாகவும் இருக்க முடியாது. உங்களுடைய கோல்ஸை உங்களால அச்சீவ் பண்ண முடியாது. ஆப்வியஸ்லி எப்ப வந்து நீங்க நினைக்கிற விஷயத்த உங்களால செய்ய முடியல, மற்றவங்க நினைக்கிற மாதிரி தான் நீங்க வந்து பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா என்ன ஆகும், உங்களோட மென்டல் ஸ்டெபிலிட்டி லூஸ் ஆயிடுவீங்க. உங்களால வந்து ஸ்ட்ராங்கா ஒரு விஷயத்த டிசிஷன்ஸை எடுக்க முடியாது. ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஓவர் நைட்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் கிடையாது. ஒரு மென்டல் ஸ்ட்ராங் ஒரு ஸ்டெபிலிட்டி வேணும் அப்படின்னா நம்ம வந்து தொடர்ந்து அதுக்கான பயிற்சியை பண்ணணும். ஒரு பயிற்சி அப்படின்னுவது ஒரு 21 நாள், 30 நாள், 40 நாள் அப்படின்ற ஒரு இது வரைக்கும். ஸோ அது மட்டும் இருந்தா போதுமா அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் 21, 40, 48 நாட்கள் எல்லாம் பத்தாது. இது வந்து தொடர்ந்து ஒரு ஹேபிட்டா உங்ககிட்ட வந்து இருக்கணும். தொடர்ந்து ஹேபிட்டா நீங்க மாத்திக்கல அப்படின்னு சொன்னா உங்களோட மென்டல் ஸ்டெபிலிட்டியை உங்களால வளர்த்துக்க முடியாது. மெடிடேஷன் ஆகட்டும், மூச்சு பயிற்சி ஆகட்டும், நெகட்டிவா திங்க் பண்ணாம வெறும் நாம நினைச்ச விஷயங்களை மட்டும் செய்யணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க தொடர்ந்து இந்த விஷயத்த செஞ்சுக்கிட்டே இருக்கணும். என்னால முடியும்னு நீங்க நம்பணும். பாசிட்டிவ் தாட்ஸை வந்து நீங்க டெவலப் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவ் தாட்ஸ் நீங்க டெவலப் பண்ணி சின்ன சின்ன நல்ல ஹேபிட்ஸை நீங்க வளர்த்துக்கணும். ஹேபிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் கோல்ஸை நீங்க செட் பண்ணிக்கணும். ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் வந்து கோயிலுக்கு போகணும், இன்னைக்கு வந்து நான் இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணணும், இன்னைக்கு வந்து நான் ஒரு ஹேண்ட் ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன், இன்னைக்கு வந்து நான் ஹேண்ட் ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ண போறேன்னு அதை பண்ணணும். நீங்க இன்னைக்கு வந்துட்டு நான் வந்துட்டு இங்கிலீஷ் பேச கத்துக்கிறேன் அப்படின்னா அதை வந்து நீங்க பண்ணணும். இன்னைக்கு நான் புக் படிக்கிற ஹேபிட் நான் பண்றேன்,
ஸோ உங்களுக்காக ஒரு டெய்லி ஹேபிட்ஸை வந்து நீங்க ஷெடியூலைஸ் பண்ணிக்கணும். நான் காலையில 6 மணிக்கு எழணும், 4 மணிக்கு எழுந்துட்டுவேன். இல்லை நான் காலையில 5 மணிக்கு எழுறேன், 5 to 6 வந்துட்டு நான் மெடிடேஷன் பண்றேன் அப்படின்னா கண்டிப்பா பண்ணணும். அதாவது நீங்க அடுத்த நாள் நீங்க ஸ்கிப் பண்றீங்க, அதை நான் உங்களால பண்ண முடியல அப்படின்னா உங்களுக்கு அந்த உங்க மைண்ட் செட் வந்து கரெக்ட் இல்லைன்னு அர்த்தம். காலையில அலாரம் அடிக்கும் போது அதை வந்து ஆஃப் பண்ணிட்டு நீங்க படுத்து தூங்குறீங்க அப்படின்னா யூ ஆர் நாட் மென்டலி ஸ்ட்ராங். ஸோ உங்க பேச்ச நீங்களே கேட்க மாட்டேன்றீங்க, வேற யாரும் இல்லை, நீங்க யாருக்கும் சொல்லல, நீங்க வந்து யாருக்கும் சொல்லல போய் 5 மணிக்கு எழுங்க, மெடிடேஷன் பண்ணுங்க, புக்கை படிங்க, நேரத்துக்கு சாப்பிடுங்க, நேரத்துக்கு தூங்குங்க, நேரத்துக்கு ஆஃபீஸ்க்கு போங்க, டைம் ஷெட்யூல் பண்ணுங்க, உங்க பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்ச விஷயம், இது எல்லாமே உங்களை சார்ந்த விஷயங்கள் தான். அப்போ ஒரு விஷயத்த செய்யணும் நீங்க முடிவு பண்ணி செய்யும் பொழுது அந்த விஷயத்த நீங்களே செய்யல அப்படின்னா உங்களால எப்படி மென்டல் ஸ்ட்ராங்னஸ் இருக்கும்? அட போடா நாளைக்கு பண்ணிக்கலாம், 5 மணிக்கு எழணும்னு நினைச்சேன், 7 மணி ஆயிடுச்சு, நாளைக்கு திரும்பவும் நான் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா ஸோ இங்க போர்காஸ்டினேட் பண்றீங்க. நீங்க உங்க விஷயத்த நீங்க சோம்பேறித்தனமா இருக்கீங்க, ஒரு வேலையை தள்ளி போடுறீங்க. ஒரு வேலையை தள்ளி போடும்போது உங்களால உங்களோட மென்டல் ஹெல்த் எப்படி இருக்கு? ஸ்ட்ராங்கா இல்லை. ஸோ அந்த ஸ்ட்ராங்னஸை நீங்க வளர்த்துக்கணும். அந்த அந்த ஸ்ட்ராங்னஸ் நீங்க வளர்க்க தான் உங்களால ஒரு விஷயத்த கரெக்டா செய்ய முடியும். ஸோ அந்த அந்த ஒர்க்கை நீங்க கரெக்டா பண்ணணும் அப்படின்னா நீங்க ஒரு டைம் டேபிள் போட்டுட்டு 21 நாள் அப்படின்றது வந்து ஒரு மினிமம் ப்ராக்டிசிங் பீரியட். அந்த ப்ராக்டிசிங் பீரியட்ல வந்து ஒரு நாள் கூட ஸ்கிப் பண்ணாம அந்த டேவை உங்களோட டே ஷெடியூலை வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது அது வந்து ரெகுலர் ஹேபிட்டா மாறிட்டு அது உங்களுக்கு பழகிடும். ஸோ பழகிட்டு அந்த பழக்கத்துக்கு அப்புறமும் உங்களுக்கு சோம்பேறித்தனம் வராதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா வரும். சீசன்ஸ் மாறுறது மாதிரி உங்களுக்கு உடம்பு சரியாம போகலாம், மழை காலம் வருது, குளிர்காலம் வருது, காலையில சீக்கிரமா எழ முடியாத சுச்சுவேஷன், நல்லா தூங்கணும்னு தோணுது, இந்த மாதிரி எல்லாம் வரும் பொழுது இதையும் ஓவர் கம் பண்ணிட்டு நீங்க கண்டிப்பா நீங்க அந்த போட்ட ஷெடியூலை கண்டிப்பா அப்படியே ஃபாலோ பண்ணணும். அப்படி பண்ணும் பொழுது இந்த ஒரு ஹேபிட்ஸ் வந்து உங்க மனநிலைய வேற லெவல்ல டிரான்ஸ்ஃபர்மேஷனா கொண்டு வரும். கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்குள்ள நீங்க பார்க்க முடியும். எப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல நீங்க வந்து பிலீஃப் சிஸ்டம்ஸை மாத்தணும். உங்களோட பிலீஃப் சிஸ்டம்ஸ்ல வந்துட்டு ஒருத்தர் நம்மள இழிவா பேசுறாங்க, கஷ்டப்படுத்துறாங்க, நம்மள வந்துட்டு தேவையில்லாத விஷயத்துக்கு வந்து நம்மள பிளேம் பண்றாங்க, நாம தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அந்த விஷயத்த முழுக்க கண்மூடித்தனமா நம்பி அதுக்குள்ளேயே டிராவல் பண்றது. ஸோ அந்த டிராவல் வந்து என்ன அப்படின்னா ஓவர் திங்கிங்குள்ள போகும். ஓவர் திங்கிங் பண்ண என்ன ஆகும்? டிப்ரெஷனுக்குள்ள போயிடும். டிப்ரெஷன் வந்துட்டு தொடர்ந்து நீங்க ஒரு வாரம் 10 நாள் வந்து அதையே திங்க் பண்ணீங்கன்னா நீங்க டிப்ரெஷன் நோயாளின்னு கருதப்படுவீங்க. அதே மாதிரி அதுவே உங்களுக்கு பேர்டனா முடியும், ஸ்ட்ரெஸ் ஆயிட்டு நீங்க எதையும் உங்களால யோசிக்கவே முடியாது. நீங்க யோசிக்காம உங்க வேலையை எதையுமே யோசிக்க முடியாது. அது இந்த எண்ணங்கள் மட்டும்தான் வரும். எண்ணங்களுக்கு வந்து இன்னொன்னு ஒரு விஷயம் என்னன்னா ஓவர் திங்கிங்ல என்னன்னா எதையோ யோசிப்பீங்க, எதுவோ ஒண்ணு வரும், அது அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பின்னு சொல்லிட்டு நிறைய ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போற மாதிரி அந்த எண்ணங்களுக்கு நிறைய பிரான்ச்சஸ் வந்து ஓபன் பண்ணிடுவீங்க நீங்களே. அது நிஜமாவே வாழ்க்கையில நடந்தே இருக்காது. ஆனா நீங்க உங்க கற்பனை உலகத்துல அதுக்கு கண்ணு வாயு மூக்கு எல்லாத்தையும் வச்சு அதுக்கு ஒரு உருவத்தையே கொடுத்து அதுக்குள்ளேயே நீங்க டிராவல் ஆக ஆரம்பிச்சிருவீங்க உங்க ட்ரீம்ல. ஸோ உங்க எண்ணத்தை வந்து இவ்வளோ அளவுக்கு வளர்க்க விடக்கூடாது. ஸோ அந்த எண்ணத்தை வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சொன்ன சந்திரமுகி மூவி எல்லாரும் பார்த்துருப்பீங்க. பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு ஜோதிகா வந்துட்டு அந்த சந்திரமுகி வந்து போற இடத்துல கை தட்டி அவங்கள அந்த அலர்ட்னஸ்ல கொண்டு போவாங்க. வெளியே கை தட்டின உடனே அது வந்து அவங்க விழிப்புணர்வுக்கு வந்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி எப்பெல்லாம் உங்களுக்கு உங்க மனசுக்குள்ள வந்துட்டு நெகட்டிவ் தாட்ஸ் வந்து அந்த தாட்டை வந்து தேவையில்லாம வந்து மனசு பேசும் உங்ககிட்ட வந்து நீங்க தனியா இருக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா மனசு வந்து உங்க கூட வந்து தனியா பேசிக்கிட்டே இருக்கும். அது இது சில சிம்டம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்களே வாயை திறந்து பேசிட்டு இருப்பீங்க, திடீர்னு பக்கத்துல இருக்க வந்து கேட்பாங்க என்னன்னு தெரியலையே என்ன பேசிட்டு இருக்க, நீயே தானா பேசிட்டு இருக்க அப்படின்னா மன அழுத்தம் அவ்வளவு அதிகமா இருக்கு.
அழுத்தத்தினுடைய வெளிப்பாடு தான் தானாவே பேசிக்கொள்வது. ஸோ அதை வந்து நீங்க இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போறீங்க, இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போறீங்க. இன்க்ரீஸ் எப்படி பண்றீங்க அப்படின்னா, அந்த எண்ணத்தை பத்தி திங்க் பண்ண மாட்டேன்றீங்க. அந்த ஏன் இந்த எண்ணம் வந்துச்சு, இந்த பர்டிகுலர் தாட் வந்ததுனாலதான் நான் யோசிக்க ஆரம்பிச்சேன். அந்த யோசனை என்ன பல எண்ணங்களுக்கு வழிகாட்டியா இருந்துச்சு. பல எண்ணங்கள் வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. ஸோ நான் இதை வந்து நான் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நான் என்ன பண்றது? ஸோ இந்த எண்ணம் எனக்கு முக்கியமா, இதை பத்தி நான் யோசிக்கணுமா, ஏன் இந்த எண்ணத்துக்கு நான் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கேன், இதனால எனக்கு என்ன பிரயோஜனம்? ஒரு நயா பைசா கூட பிரயோஜனமே கிடையாது. சும்மா உட்காந்துக்கிட்டு நானே ஒரு வம்ப வெயிட் பண்ணுங்க, டைம் பண்ணுவாங்க. மேடம் என்னாச்சு மேடம், உங்களுக்கு சிக்னல் இல்லையா? காயத்ரி மேடம் கேக்குதா? மேடம் கேக்குதா? கேக்குதுங்க சார். கேமரா ஆன் பண்ணுங்க, கேமரா ஆன் பண்ணுங்க, கேமரா ஆன் பண்ணுங்க. என்னாச்சு, சிக்னல் இல்லையா? அப்பப்போ கட் ஆயிடுது உங்களுக்கு. மேடம் கேமரா ஆன் பண்ணுங்க, ஷேர் வீடியோ கொடுங்க. வீடியோ கொடுங்கப்பா. ஹலோ, ஷேர் வீடியோ கொடுங்க. ஓகே, கண்டினியூ பண்ணிக்கோ. என்னாச்சு, ஃபோன் காலா? எனி டிஸ்டர்பன்ஸ்? கண்டினியூ பண்ணிக்கோ, கண்டினியூ பண்ணிக்கோ. சார் உங்க வாய்ஸ் கேக்கல. கண்டினியூ பண்ணிக்கோங்க. கேக்குதா? கண்டினியூ பண்ணிக்கோங்க மேடம். சார் கண்டினியூ பண்ணிக்கோங்க ஓகேங்க சார். மேடம், கண்டினியூ பண்ணிக்கோங்க. கேக்குதா? வாய்ஸ் ஹியரபிளா இருக்கா? கண்டினியூ பண்ணிக்கோங்க. கேக்குதுங்க சார். என் வாய்ஸ் கேக்குதுங்களா? ஸோ முதல்ல வந்துட்டு இந்த ப்ராப்ளம் வந்து நமக்கு ஏன் வந்திருக்கு, அதுக்கான சொல்யூஷனை தேடதான் நீங்க முயற்சிக்கணும். இந்த மனநிலத்தின் நமக்கு இந்த ப்ராப்ளம் வந்து ஓவர் திங்கிங் ப்ராப்ளம் வருது. நம்ம வந்து நமக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அந்த ப்ராப்ளத்தை பத்தியே நம்ம தொடர்ந்து திங்க் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? அந்த அந்த ப்ராப்ளம் வந்து நமக்கு ஏன் வருது, ஏன் இந்த கஷ்டப்படுறோம் அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் அதை பத்தி யோசிக்கணும். அதுக்கான சொல்யூஷனை பத்தி நம்ம தேடணும். அதுக்கான சொல்யூஷன் என்ன, இந்த பிரச்சனையில இருந்து நம்ம வெளியே வரணும், அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்றத நம்மளே வந்து நமக்கான தீர்வை நம்ம தேடிக்க முடியும். பிரச்சனையை பத்தி திங்க் பண்ணாம பிரச்சனையே திங்க் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளால முன்னுக்கு போக முடியாது. இந்த கடவுள் கொடுத்த இந்த வாழ்க்கைய நம்ம முழுசா வாழ முடியாது. மனுஷனா பிறந்திருக்கிற ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒரு கடமை இருக்கு. அந்த கடமையை நாம சரிவர நிறைவேற்றணும் அப்படின்னா உடம்புக்கு எப்படி ஆகாரம், ஃபுட் அப்படின்றது ரொம்ப முக்கியமோ
அதே மாதிரி மனசுக்கு நல்ல எண்ணங்கள் ரொம்ப முக்கியம். அந்த எண்ணங்கள் தெளிவா இருக்கிறது ரொம்ப முக்கியம். அந்த எண்ணங்களை சரிப்படுத்துறது ரொம்ப முக்கியம். அந்த பிரச்சனைகள் வரும் பொழுது சரியா தவறா அப்படின்ற அதை அலசி ஆராய்ஞ்சு அதை கரெக்ட் பண்றது அதை விட ரொம்ப முக்கியம். ஸோ பிரச்சனைன்னு வரும்போது அந்த பிரச்சனை மேல கான்சென்ட்ரேட் பண்ணாம அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்றதுன்னு அப்படின்னு நீங்க முயற்சி செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால இந்த பிரச்சனையில இருந்து வெளியில வர முடியும். உங்களுக்கு நல்ல எண்ணங்கள் தோன்றும். நல்ல எண்ணங்கள் செய்யறது எண்ணங்கள் சரியா இருந்தாலே நீங்க செய்யற எல்லா விஷயங்களும் நல்லதாவே நடக்கும். நல்லதா நடக்கும் பொழுது உங்களால எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும், நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும், நல்ல தகுதி உங்களை எல்லா விஷயத்துக்கும் தகுதி ஆக்கிக்க முடியும். உங்களால லைஃப்ல எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா உங்களால பண்ண முடியும். ஸோ லைஃப்ல சக்சஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்னா நல்ல ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கணும். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு மூலதனமா அமையறதே பாத்தீங்க அப்படின்னா எண்ணங்கள் தான். ஸோ அந்த எண்ணங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். எந்த எண்ணத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எதுக்கு கொடுக்க கூடாது, எதுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணணும், எதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்ற சூட்ச்மத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த புரிஞ்சுக்கிட்டாவே நம்மளுடைய மென்டல் ஸ்டெபிலிட்டியை நம்ம ஸ்ட்ராங்கா வச்சுக்க முடியும். இந்த மென்டல் ஸ்டெபிலிட்டியை ஸ்ட்ராங்கா வச்சுக்கிட்டாவே நம்மளுடைய லைஃப்ல பல சாதனைகளை நம்ம செஞ்சு நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எல்லா விஷயத்தையும் சரிவர செய்யணும் மன நிம்மதியோட. அதாவது வாழ்க்கையில காசு பணம் சொத்து எது இருந்தாலும் எல்லாத்தையும் நான் வாங்க முடியும், ஆனா மன நிம்மதியை மட்டும் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது 100% உண்மை. என்னதான் நீங்க வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல் ஆனாலும், பெரிய பெரிய சக்சஸ்களை நீங்க சந்திச்சு வந்தாலும், கோடிக்கணக்குல பணத்தை நீங்க வச்சிருந்தாலும் உங்களுடைய மனநலத்தை நீங்க பாதுகாக்கிறத மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களால நீங்க வச்சிருக்கிற எந்த செல்வத்தையும் ஒழுங்கா அதை அனுபவிக்க முடியாது. ஸோ மன நிம்மதி அப்படின்றது வாழ்க்கையினுடைய தரத்தை உயரத்துக்காகவும் உங்களுடைய வாழ்க்கையில மென்மேலும் உயர்ந்து செல்வதற்காகவும் வாழ்க்கைய நிம்மதியா வாழ்றதுக்காகவும் உலகத்துல படைச்சிருக்க எல்லா சுகதுக்கங்களையும் அனுபவிக்கிறதுக்காகவும் அந்த வாழ்க்கைய சரிவர வாழணும் அப்படின்னா மன நிம்மதி ரொம்ப முக்கியம் அப்படின்றத நான் இன்னைக்கு பதிவிடுறேன். ஸோ இவ்வளவு நேரம் எல்லாரும் பொறுமையா என்னுடைய ஸ்பீச்சை கேட்டதுக்கு ரொம்ப மிக்க நன்றி. இந்த வாய்ப்பை கொடுத்த சிவசிவ அறக்கட்டளை அவர்களுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ சார். மேடம் ரொம்ப நல்லா இருந்தது. டவுட் இருக்கிறவங்க டவுட் கேட்கலாம். எல்லாருமே அன்மியூட் பண்றேன். சார் உங்க வாய்ஸ் கேட்கல. டவுட் இருக்கிறவங்க டவுட் கேட்கலாம். ரொம்ப லோவா இருக்குங்க சார். சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுங்க. எனக்கு டவுட் இருக்கா? வசந்தி, கிருஷ்ணா, பாஸ்கர், முருகன், முருகானந்தம், நமச்சிவாயன் பேசுங்க சார். சார் பேசுங்க. யார் அன்மியூட் பண்ணது? சரிங்க மேடம், தேங்க்யூ ஸோ மச். முடிச்சுக்கலாம். தேங்க்யூ.